இங்கே உண்மையை சொல்கிறவங்கள விட பொய்யை பொருந்துறது மாதிரி சொல்கிறவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் உண்மையை பேசுகிறவங்கள ஓரமாக தான் தள்ளி வைக்குது, பொய் பேசுகிறவங்கள தான் நிறைய வரவேற்குது. நம்ம வெறும் பிசிசி குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிசி போடுறோம் அப்படின்னா வெறும் 650 ரூபாய்க்கு பிசிசி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளவு நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பாருங்கள், யாராச்சும் 650 ரூபாய்க்கு பிசிசி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம கம்மியாகவே போட்டு கொடுத்துருக்கோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அதிலே ஏகப்பட்ட கேள்விகள், நீங்கள் எப்படி 650 ரூபாய்க்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள்லாம் வருது. ஸோ வந்து நம்ம முடிஞ்சது வரை, அதாவது வெளிநாட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்தியாவில் வாழ முடியாமல் பிழைக்க முடியாமல் தான் வெளிநாட்டுக்கு வராங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்மளும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், அதனுடைய வெளிநாட்டு கஷ்டம் நஷ்டங்கள் என்னங்கிறது தெரியும். அதனால் முடிஞ்சது வரை நம்மளால் என்ன எவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் குறைஞ்ச சர்வீஸில் இந்த பிசிசியாக இருக்கட்டும், மெடிக்கல் அப்பாயின்மெண்ட், அதாவது மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் அப்பாயின்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு எனக்கு தெரியலை. ஸோ நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சென்டரில் மெடிக்கல் போட்டு எடுக்கிறோம், ஒரு நல்ல சென்டராக பார்த்து மெடிக்கல் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பர்டிகுலர் சென்டருக்கு தான் நம்ம மெடிக்கல் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காலிக்கட்டில் ஒரு நர்சிங் சென்டர் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த நர்சிங் சென்டரில் ப்ராப்ளம் வந்து அந்த சென்டரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது காம்காவில் இருந்து நீக்கிட்டாங்க.